கமல் சார்ட்ட நான் பார்த்து பிரமிச்ச விஷயம் டெக்னிக்கலாக அப்டேட்டாக இருப்பாங்க. மைக்கேல் மதன காமராஜன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி என்ன 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஒரு சிஜிக்கு நம்ம பேசும்போதோ இல்லை ஒரு க்ரீன் மேட்டுக்கு பேசும்போதோ இதையே இல்லாமல் பண்ணோண்டா அன்னைக்கு நீ என்ன புதுசாக ஒன்று சொல்கிறேன்னா அவங்களுக்கு அதை கவுண்டர் பண்ணி பேசுறதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி விஷயம் தெரியுதுன்னா அதை அங்கே கற்றுக்கிட்டது தான். கமல் சார்ட்டு வந்து கற்றுக்கிட்டது தான், மைக்கேல் மதன காமராஜன் கற்றுக்கிட்டது தான். மைக்கேல் மதன காமராஜனில் பார்த்தீங்கன்னா சிஜி கிடையாது, க்ரீன் மேட் ப்ளூ மேட்டுங்கிற விஷயமே கிடையாது. ஃபுல்லாக வந்து ஆப்டிக்கல்லையும் மிச்சல் கேமராலையும் பண்ணுது அந்த படம். இன்றைக்கி திருப்பி அதை பண்ணணுன்னா கூட பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த ஏன்னா அந்த மிச்சல் கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கேமராமேன்ஸே இல்லை நம்மள்ட்ட இன்றைக்கி. திருப்பி நம்ம அந்த சிஜிக்கு தான் போய் ஆகணும், அது அந்த விஷயங்கள் தான் பண்ணி ஆகணும். பட் அதெல்லாம் வந்து அப்போ ராஜ்கமல் மேலேயே மூவியால் இருக்கும், எடிட்டிங் ரூம் இருக்கும். நம்ம கீழே எங்கேயா சுற்றிட்டு இருந்தோன்னா வா அப்படி மேலே போட்டு போயிடாரு. அந்த மூவியால் ஓடும்போது பக்கத்தில் நின்று பார்க்கணும். அவர் சொல்லி கொடுக்குறாருலாம் கிடையாது, நில்லு பக்கத்தில் தெரிஞ்சுக்கும். என்ன சிங்கிதம் சார் வரும்போது ஒரு வாட்டி மூவியால் ஓடும், அப்பவும் போய் நிற்பேன். கமல் சார் இருந்தாங்கன்னா அப்பவும் போய் நிற்பேன். அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக அமைஞ்சது கமல் சார்கிட்ட. அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பரபரப்பாக அதை தேடிக்கிட்டே இருப்பாங்க கமல் அங்கிள்.